அவருடைய கொலை வழக்கு தெரியும் எல்லாருக்கும். அன்றைக்கி கணேஷ் பாண்டியோடைய கொலை வழக்கில் A1 ஆஃபீஸாக இருந்தால் அவனை பெருசாக சொல்லி இந்த சட்டத்தில் அவனை விளம்பரப்படுத்தணும்னு நினைக்கிறான். அந்த ஒரு தன் பெருமாளுங்கிறவன் அந்த கொலை வழக்கில் இருந்தான். அதான் அந்த சட்டத்திலேருந்து அவன் வெளியே வந்தான். திருப்பி வந்து அவன் அந்த பேசுகிறது, ராமநாதபுரம் மாவட்டத்தில் 50 கோடி ரூபா பணம் வச்சுருக்கேன், 10 நிமிஷம் டைம் கொடுங்க, 10 நாள் டைம் கொடுங்க, 1 மாதம் இதில் வந்து நான் எல்லாத்தையும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற தேவேந்திரில் கிளீன் பண்ணுவேன். அவனுக்கு அந்த தைரியம் யார் கொடுக்குறா? அந்த சங்கம், அந்த மறவர் சங்கம் தலைவருக்கும் இந்த அரசியல் தலைவர் எந்த தேசிய தலைவர் சொல்கிறாங்க எவனுக்குமே ஒரே ஆண்டில் அரசு மணிமண்டபமும் அரசும் அறிவிக்கல. தேவேந்திரன் தலைவனுக்கு மட்டும் அறிவிக்கப்பட்டது. அப்படி தொடர்ச்சியாக இந்த சமூகத்தினுடைய எல்லா வரலாறு தெரிஞ்சுதான் அரசு நமக்கு செய்யுது. அதை அவன் ஏற்றுக்கொள்ள முடியல. அவனால் ஏற்றுக்கொள்ள என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபிள் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. ராமநாதபுரம் மாவட்ட ஒருங்கிணைந்த அனைத்து வட்டார தேவேந்திரகுல வேளாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக இன்றைய தினம் பரமக்குடி ஓட்டப்பாலம் சந்திப்பு அருகே ஒரு மிகப்பெரிய மக்கள் திரள் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தினுடைய வாயிலாக தமிழ்நாடு அரசுக்கும் காவல்துறைக்கும் எங்களுடைய கோரிக்கையை முன்வைக்கின்றோம். தொடர்ச்சியாக விடுதலை போராட்ட வீரர் ஐயா தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களை இழிவாக பேசும் கயவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து கைது செய்ய கோருகின்றோம். அதே போல தென் தமிழகத்தில் தொடர்ச்சியாக சாதிய ரீதியான படுகொலைகளில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு துணையாக இருப்பதோடு விடுதலை போராட்ட வீரர் ஐயா தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டக்கூடாது, அரசு விழா கட்டக்கூடாது, அரசு விழா நடத்தக்கூடாது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடுத்த ஆப்பநாடு மறவர் சங்கத்துடைய செயல்பாட்டை கண்டிப்பதோடு குற்றச் செயல்களுக்கு பின்புலமாக இருக்கின்ற ஆப்பநாடு மறவர் சங்கத்தினுடைய வங்கி கணக்கை ஆய்வுக்கு உட்படுத்தி ஆப்பநாடு மறவர் சங்கத்தை தடை செய்ய வேண்டும் என்று இந்த போராட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம். தென் தமிழகத்தில் தொடர்ச்சியாக தேவேந்திரகுல வேளாளர் சமூக இளைஞர்கள் பெரியவர்கள் படுகொலை செய்யப்பட்ட வழக்குகளை முறையாக காவல்துறை கையாளாமல் முறையான குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யாத காரணத்தினால் குற்றவாளிகள் பிணையில் வந்து மீண்டும் மீண்டும் கொலை செயல்களில் ஈடுபட்டு வருகின்றார்கள். தேவேந்திரகுல வேளாளர் இளைஞர்களும் தேவேந்திரகுல வேளாளர் மக்களும் படுகொலை செய்யப்பட்ட வழக்குகளை சிறப்பு நீதிமன்றங்களில் விசாரணைக்கு உட்படுத்தி குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை வழங்க வேண்டும். அதோடு வீரன் சுந்தரலிங்கலார் போக்குவரத்து கழகம் துவங்கி இன்றைய ஐயா இமானுவேல் சேகரனாருடைய மணிமண்டபம் வரை தொடர்ச்சியாக தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கும் சமூக நல்லிணக்கத்திற்கும் எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஜாதி வரி கும்பல் மீது தமிழ்நாடு அரசாங்கமும் தமிழ்நாடு காவல்துறையும் உரிய நடவடிக்கை எடுத்து இந்த தென் தமிழகத்திலே சாதிய மோதலுக்கு ஒரு மோதல் உருவாமல் சமூக நல்லிணக்கத்திற்கு உருவாக்க தமிழ்நாடு அரசாங்கமும் காவல்துறையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ராமநாதபுரம் மாவட்டத்திலே வாழ்கின்ற அனைத்து தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களின் சார்பாகவும் இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற தமிழகம் தழுவி வந்திருக்கின்ற அனைத்து அமைப்புகளும் சார்பிலாகவும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த கூட்டம் ஒரு 10 நாளா ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணி ஒட்டுமொத்தம் உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு வட்டார சங்கங்கள், பரமக்குடி வட்டார சங்கம், முதல்வர் வட்டார சங்கம், பரதாடி வட்டார சங்கம், சாயல்குடி வட்டார சங்கம், எல்லா வட்டார சங்கங்களும் ஒருங்கிணைத்து ஒரு கூட்டம் போட்டு அந்த கூட்டம் எதனால கூட்டம்னு சொல்லி பேசி முடிவு பண்ணி தான் ஒவ்வொரு சங்கம் ஒவ்வொரு கிராமம் வந்தான். இன்னைக்கு ஒரு 5000 பேர் இங்கே கூடியிருக்காங்கன்னா காவல்துறையின் அடக்குமுறையை மீறி கூடியிருக்கான். அது தேவேந்திரன் முதல் வெற்றி. இன்னைக்கு இந்த கூட்டம் வந்து பெரிய அளவில் வெற்றி பெற்றாங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு ஊர்ல இருந்து கிளம்பும் போது நம்ம புறப்படும் போது காவல்துறை நம்ம எவ்வளவு அடக்குமுறை இன்னைக்கு வந்து இந்த இதுக்கு நம்ம மக்களுக்கு ரொம்ப இழிவு வந்துடக்கூடாதுங்க. இந்த அரசு வசதி நடந்திருக்கோம். காவல்துறை அடக்குமுறை பெரிய நம்ம பெரிய விஷயம் வந்து எழுதலாம் வந்து அந்த வந்து ரொம்ப சிறப்பாக நம்மளோட ஒற்றுமையை அரசு பேசி நம்மளை பார்க்க வராங்க. ஏன்னா இது வரைக்கும் சிகிச்சை வைக்க ஒவ்வொரு விஷயமும் தொடர்ச்சியாக நடந்துருக்கு. ஆனால் இந்த கூட்டத்தின் முக்கிய காரணம் தொடர்ச்சியாக அதாவது ஐயா இமானுவேல் சேகரனை பற்றியும் தேவேந்திரகுல வேளாளர் பற்றியும் இழிவு ஆப்பநாடு
பேசியிருக்கிறாங்க. முதல்ல அண்ணன் ராமர் பாண்டியன் கொலை வழக்கில் இருந்த அந்த சங்கத்தை வந்து முதல்ல முன்னெடுக்கிறான். எப்படி எடுக்கிறான்? இதில் வந்து கரூரில் நடந்த கொலைக்கு இங்கே வந்து சரண்டர் கொடுக்குறான். சரண்டர் ஏன் கொடுக்குறாங்கன்னா அவர் நல்லா தெரிஞ்சா சரண்டர் சும்மா வக்கீல் கிடையாது வந்து கொடுக்குறான். இங்கே பரம்புக்குடியில் வந்த ரெட்ட கொலையை மதுரையில் நடந்த அந்த பாம்லாஸை நமக்கு எதிராக இருந்தது. இந்த கடை இதுக்கு வந்து பழின்னு சொல்லி ராமர் பாண்டியன் காமிச்சான். அவன் அதை செய்யப்படுத்தி நீ எல்லாம் செஞ்சிருவான், நாங்கள் இருக்கோம்டா என் சாதிக்காரன்னு காமிக்கிறான். அப்போ அவன் செய்யும் போது நம்ம சீட்டி பார்க்கும்போது இந்த கூட்டம் அன்னைக்கு கூட்டம் மறுத்தான். அன்னைக்கு கூட இல்லை, அதற்கான கூட்டத்தை உருவாக்க முடியல, காலதாமதம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஐயா இமானுடைய இது 2010 அவருக்கான ரெக்கார்டு உருவாக்கிட்டேன். சபாத்தலை வெளியிடுது, காங்கிரஸ் ஆட்சி ஒவ்வொரு ஆட்சியிலே அதற்கு திமுக ஆட்சி ஒரே வருவதில் இளைஞருக்கும் எந்த அரசியல் தலைவர் எந்த தேசிய தலைவர் சொல்கிறாங்க எவனுக்குமே ஒரே ஆண்டில் அரசு மணிமண்டபமும் அரசும் அறிவிக்கலாம். தேவேந்திர தலைநகர் அறிவிக்கப்பட்டது. அப்படி தொடர்ச்சியாக இந்த சமூகத்தினுடைய எல்லா வரலாறு தெரிஞ்சுதான் அரசு நமக்கு செய்யுது. அதை அவன் ஏற்றுக்கொள்ள முடியல. அவனால் ஏற்றுக்கொள்ள தேவேந்திர வரலாறு அதிகமான மக்கள் அவன் 3வது இருக்க 3 சாதிக்காரங்க சேர்ந்தாங்க. அப்படி மேலே இருக்கும்போது இந்த ராமநாதபுரம் மட்டும் இந்த ஒரு நம்ம சாதிக்கு மட்டும்தான் பெருசுங்கிறமா எங்கேயும் காமிக்கிற அடையாளப்படுத்துறது. நயினார்கள் மட்டும்தான் கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கான், கடலடி பக்கம் கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கான். பார்த்தா இங்கே போனாலும் இது இன்னைக்கு இந்த அடக்குமுறையில காவல்துறையில் எப்படி நடக்க நினைக்கிறீங்க? ஒரு சாதி ரீதியாத்தான் அங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அதிகாரியும் இன்னும் நிற்கிறது. நம்ம சாதிக்காரன் முன்னாடி நீ தடு ஒவ்வொருத்தரும் அவருடைய சாதி முன்னோட இந்த சாதியோட மேல் வழக்கு போடுறான். எப்படி வழக்கு போடுறான்? நம்ம செஞ்சால் உடனே வழக்கு அடுத்த நாள் அரசு. அவனுக்கு அப்படி இல்லை, அவனை ஓட விட்டுறேன். போ 1 வருஷம் செஞ்ச சரண்றாங்க, 6 மாதம் செஞ்சு சரண்றாங்க. டாக்டர் கேட்டு அப்படி தொடர்ச்சியாக ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு ஐயாவுடைய மணிமண்டலத்தில் இருந்து ஐயா ராமர் பாண்டியன் கொலை வழக்கில் இருந்து இது பண்ணி தொடர்ச்சியாக அந்த சங்கம் நமக்கு எதிராகவே செயல்பட்டு இருக்கு. அதுக்கு குறுகிய காலத்தில் குணசேகரிக்கிற ஒரு நபரே உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த சங்கத்துக்குள்ள வந்து அதுக்கு முன்னாடி சமூக ஒற்றுமை இருந்தாலும் ஒட்டுமொத்த சாதி நமக்கு எதிராக ஒரு சில நபர்கள் செய்கிறது அந்த சாதி சங்கத்தை போர்வை எடுக்கான். அண்ணனுடைய சமீப காலத்தில் அண்ணனுடைய கொலை வழக்கு தெரியும் எல்லாருக்கும். அண்ணன் கணேஷ் பாண்டியனுடைய கொலை வழக்கில் A1 ஆஃபீஸாக இருந்தால் அவனை பெருசாக சொல்லி இந்த சங்கத்தில் அவனை விளம்பரப்படுத்தணும்னு நினைக்கிறான். அந்த ஒரு தன் பெருமாளுங்கிறவன் அந்த குல வழக்கில் இருந்தான். அதான் அண்ணன் சட்டத்திலேருந்து அவன் வெளியே வந்தான். திருப்பி வந்து அவன் தான் அந்த பேசுனாரு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் 50 கோடி ரூபா பணம் வச்சுருக்கேன், 10 நிமிஷம் டைம் கொடுங்க, 10 நாள் டைம் கொடுங்க, 1 மாதம் இதில் வந்து நான் எல்லாத்தையும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற தேவேந்திரில் கிளீன் பண்ணிருக்கேன். அதுக்கு அந்த தைரியம் யார் கொடுக்குறா? அந்த சங்கம், அந்த மரவர் சங்கம். அவன் பேசும்போது மறுநாள் அவன் செஞ்ச தப்பு அவனால் புறம் கொடுக்க முடியல. பேசிட்டு போகிறேன். நம்ம பேசியிருந்தா இதே மாதிரி அவனை அடுத்த சாதிக்காரனை நம்ம பேசியிருந்தா அடுத்த நாளாக நம்ம வீட்டில் வந்து அரெஸ்ட் பண்ணுவோம். காவல்துறை அரெஸ்ட் பண்ணிடுறேன், உடனே அரெஸ்ட் பண்ணிடுறேன். ஆனால் இது வரைக்கும் ஆதாரம் இருக்குது. அப்போ காவல்துறை வந்து ஒரு பக்கம் அதாவது அந்த சாதிக்கு ஒரு பக்கம் சாதகமாகவும் நமக்கு வந்து எதிராக இருக்குது. காலையில் இருந்து நேற்று எல்லா மக்களுமே ரொம்ப இடுவதான் வந்து எல்லாரும் அவன் காவல்துறையில் அடக்குமுறை எல்லாருக்கும் தெரியும். பஸ்ஸில் ஏறி வந்தோம், எல்லாருக்கும் வாகனம் இருக்குது. நம்ம இன்னும் கூடி இருந்தால் ஒரு 50,000 பேர் கூடி இருப்பான், 50,000 பேருக்கு 50,000 கூடி இருப்பான். அதை அடக்குமுறை கொண்டு வந்து இந்த காவல்துறை முழுக்க சொன்னால் காவல்துறைனா எல்லா இடத்துல நமக்கு எதிராக அதை நம்ம ஆளுத்தரமாக சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். தொடர்ச்சியாக ரொம்ப நேரம் பேசுறதுனால இந்த தொடர்ச்சியாக சொல்கிற இந்த சமூகத்தில் நமக்கு எதிராக எந்த சக்தியாக இருந்தாலும் அது மாற்று சமூக மரவராக இருந்தாலும் சரி, காவல்துறையாக இருந்தாலும் சரி, இன்று கூடிய இந்த வட்டார சங்கம் என்றும் நின்று குரல் கொடுக்கும் என்று உறுதி கூறி என் சார்பிலேயே நான் சார்ந்திருக்கும் தேவேந்திர பண்பாட்டு கழக சார்பில் இந்த கூட்டத்தை கூடிய ஒற்றுமையாக இருந்த மக்களுக்கு என் சார்பில் நன்றி. வட்டார சங்கத்தின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு காவல்துறையிடம் அனுமதி கேட்டிருந்தோம். ஆனால் அனுமதி கிடைக்கவில்லை. உயர்நீதிமன்றத்தில் வந்து தாக்கல் செய்துள்ளோம். அது கிடைக்கவில்லை. அனுமதி கிடைக்குதோ இல்லையோ வரும் 30ஆம் தேதி கண்டிப்பாக உதவத்தூர் வட்டார சங்கத்தின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும். அதற்கு அனைத்து சங்கங்களும் எங்களுக்கு ஆதரவு தருமாறு வேண்டி விரும்பி கேட்கிறோம். இப்போ என்னன்னா கடைசியான ஒரு செய்தி, இப்போ கடைசியாக இல்லை ஒரு செய்தி, முதுகுளத்தூர் தாலுகா சங்கத்துடைய தலைவர் வந்து அங்கிருந்து அவருடைய சட்டம் ஏமாற்றினால நான் சொல்றேன். சரியா? இப்போ வர்ற 26ஆம் தேதி ஆப்பநாடு மரவர் சங்கம் முதுகுளத்தூரில் வந்து ஒரு போராட்டத்துக்கு திட்டமிட்டிருக்காங்க. ஒருவேளை நமக்கு போராட்டத்தை அனுமதி மறுத்து நம்மளை சிறைப்படுத்துறது மாதிரி சிறைப்படுத்தாமல் அவங்களுக்கு வந்து அனுமதி கொடுத்து போராட்டம் நடத்தினால் நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் அனைத்து தேவேந்திர குல வேளாளர் வட்டார தேவேந்திர குல சங்கங்களோட
சார்பில் முதுகுளத்தூர் வட்டார தேவேந்திர குல வேளாளர் சங்கத்துடைய தலைமையில் முதுகுளத்தூரில் வர 30ஆம் தேதி போராட்டம். போராட்டம்